வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். வர வர ஆடியோ லான்ச்சு எதுக்கு நடத்துகிறானுங்கன்னே தெரியல. ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயத்த பேசி ஃபேமஸ் ஆகணுங்கிற பர்போஸ்க்காகவே நடத்துகிறானுங்க போல. அந்த வரிசையில் இப்போ குபேரன் தனுஷ் சேர்ந்துருக்காரு. ஆடியோ லான்ச்சில் ரொம்ப ஆவேசமாக பேசி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறின மாதிரி இருக்குது அவரோட பேச்செல்லாம். அது பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் இவருடைய பிரச்சனையே உலக பிரச்சனை மாதிரி பேசுகிறது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அதுலேயும் பேசுகிறது தப்பு இல்லை, ஒருத்தங்களை இமிட்டேட் பண்ணி பேசுறது ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது நமக்கு பார்க்குறதுக்கு. தலைவர் மாதிரியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது உணர்வுபூர்வமாக இருக்கணும். யாரையும் பார்த்து காப்பிடிக்காமல் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி பேசிட்டா அது உண்மையாயிடுமா? அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. பேசுனது கூட பிரச்சனை இல்லை, தனுஷ் பேசுனது அது தலைவர் மாதிரியே ஸ்டைலில் பேசுகிறது, அந்த வாயை கோணிக்கிட்டு பேசுகிறது, இதுதான் பெரிய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. நானும் ரவுடி தாங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது. முதல்ல தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டைரக்டர் சான்ஸில் கிடைக்காம புது இயக்குனர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அப்படி தமிழில் உள்ள டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு தராமல் தெலுங்கு டைரக்டரை பிடிச்சி ஒரு படம் எடுத்துக்கிட்டு அதை இங்கே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு என் பக்கம் ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு செங்கல்ல கூட ஆட முடியாதுன்னா என்ன லாஜிக்குன்னு தெரியல. தனுஷ் சீரியஸாக பேசின விஷயம் எல்லாமே மக்களுக்கு காமெடியாக போய் சேருது. அப்புறம் இந்த விஷயத்தை அடிக்கடி பேசிக்கிறப்ப நான் பாய்ஸ் கார்னரில் வீடு வாங்கக்கூடாதான்னு வாங்கியா யார் வேணாயா? யாரோ இவங்களை சுற்றி இருக்கிற கும்பல் தான் இவருக்கு எகென்ஸ்டாக சதி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்மள்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம்? சமீபத்தில் எந்த படமும் தனுஷுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹிட் இல்லை. அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இப்படி பேசினா சரியாயிடுமா? எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் யார் டைவர்ஸ் ஆனாலும் அது தனுஷோட கோத்து வச்சு பேசுகிறது தான் அவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதை வேணாலும் பேசுங்க, ஒருத்தங்களை இமிடேட் பண்ணி காப்பி அடித்து பேசாதீங்க. அது பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அப்புறம் ஒரு படத்தோட ப்ரொமோஷன்னா படத்துக்கு சம்மந்தமாக எது வேணாலும் பேசுங்க. ஆடியோ ப்ரொமோஷன்னா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.